கதை முள்ளம்பன்றி வீரன். வறண்ட காட்டின் ஒரு குழியில் குட்டியான மேக்ஸ் பிறந்தான். அவன் ஒரு முள்ளம்பன்றி குட்டி. அவனது முள்ளுகள் இன்னும் மென்மையானவை, ஆனால் அவனது கண்கள் ஜொலிக்கும். அவனது மனசு மட்டும் பெரியது, ஆர்வம் நிறைந்தது. ஒரு நாள் காலை மேக்ஸ் குழியில் இருந்து வெளியே வந்தான். காற்றில் சுவாசித்து அவன் நடந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஆலமரத்தில் இருந்து ஜோ குரங்கு குரல் விட்டான். அடடா, யார் இந்த முள்ளுப்பந்து? நம்ம கூட்டத்துக்கு புதிதா? மேக்ஸ் கூச்சமின்றி மேலே பார்த்தான். நான் மேக்ஸ், நான் ஒரு நாள் பெரிய வீரன் ஆகப் போகிறேன். ஜோ குரங்கு சிரித்தான். நீயா? இப்பவே பார்த்தா புன்னகைக்குற மாதிரி இருக்கே. அந்த நேரத்தில் காடு அமைதியானது. சில்லென்று ஒரு சிறப்பு சத்தம். கருப்பு நாகன் கத்துக்கொண்டே வந்தது. அதன் தலை விரிந்தது, கண்கள் தீக்கதிர் போல மின்னின. ஜோ அதனை பார்த்ததும் பயந்து கம்பத்தில் மேலே ஏறினான். ஆனால் மேக்ஸ் நின்றான். அவனது இதயம் வேகமாக துடித்தது. அவன் மனசில் நினைத்தான், இப்போ ஓடினால் நானே என்ன என்பதை மறந்து விடுவேன். நிமிர்ந்திருப்பேன். அவன் மெதுவாக திரும்பினான். தன் சின்ன கால்களை மண்ணில் பதைத்து மென்மையான முள்ளுகளை விரித்தான். அது வெண்மையான கிரீடம் போல் தெரிந்தது. நாகன் அவனை நோக்கி சினமுடன் தாக்கியது. ஆனால் அதன் மூக்கு என் முள்ளில் சிக்கி வலிப்பட்டது. நாகன் சீறிச் சிணுங்கி ஓடிப்போனது. ஜோ மேலிருந்து கையை அசைத்து சிரித்தான். வாழ்க வீரன் மேக்ஸ் என்று கத்தினான். அந்த நாள் முதல் மேக்ஸ் காடில் எல்லோராலும் சின்ன வீரன் என்ற பெயர் பெற்றான்.